Hey lovelies, welcome to Study with Pinkie. Welcome to day 1 of 21 நாள் ஸ்டடி சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்தோடனே இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்க. இந்த சேலஞ்ச் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா இந்த சேலஞ்சோட இன்ட்ரோ வீடியோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள். லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் என்ன இந்த 21 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் என்ன பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. அண்ட் இந்த டாஸ்க் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 21 டேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ல இருந்து தான் நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, பட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ டே 1க்கான ஸ்டடி சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் அ ஸ்கெடியூல் அண்ட் ஆல்வேஸ் டேக் நோட்ஸ். அதாவது ஒரு ஸ்கெடியூல், ஒரு ரொட்டீன் மாதிரி வச்சுக்கோங்க அண்ட் எப்போவுமே வந்துட்டு நோட்ஸ் எடுங்க. ஸோ இது ரெண்டுத்தை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கெடியூலுக்கு வரலாம். ஒரு ஸ்கெடியூல் வந்துட்டு நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தை வந்துட்டு நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கும், ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன் மீறி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட படிப்பில். அண்ட் நம்ம ஸ்லாக் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு ரொட்டீன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கெடியூல்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு ரொட்டீன் அண்ட் போயிட்டு வந்துட்டு எப்படி. ஸோ ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி படிக்க போகிறீங்களா இல்லையா? அதாவது காலையில் படிக்க போறீங்கன்னா ஒரு அரை மணி நேரமோ 1 ஹவரோ 3/4 மணி நேரமோ முன்னாடியே நீங்கள் எழுந்துக்கோங்க. நார்மலாக எழுந்துக்கிறத விட அப்போ தான் அந்த டைமில் நம்ம படிக்க முடியும். அப்படி இல்லை நான் காலையிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, எழுந்து நான் கிளம்பி ஸ்கூலுக்கு போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளம் 8 மணிக்கு நீங்கள் கிளம்பணும்னா 7 மணிக்கு எழுந்து நீங்கள் ரெடி ஆகிட்டு போகலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். அண்ட் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹோம்ஒர்க்கை வந்து டேக்கிள் பண்ணலாம். ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஒரு லைட்டாக பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கணும்னா படிக்கலாம், இல்லை படிக்க வேணாம் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி படிக்கிறீங்கன்னா எந்த டைம்லேருந்து எந்த டைமில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் அதே டைமில் வந்துட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் பை டைம் எனக்கு வந்து பிடிக்கல ஸ்கெடியூல் மாதிரி அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எப்போ வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க, எப்போ படித்து முடிக்க போகிறீங்க, அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் டைம் அந்த டைமை மட்டும் கூட எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு பேப்பரில் மாதிரி எழுதி கூட நீங்கள் உங்கள் டெஸ்க்கிட்ட இல்லை எங்கே படிப்பீங்களோ அது முன்னாடி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ தட் அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனை டேக்கிள் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு டைம் டேபிள் ரொட்டீன்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா நான் ஏகப்பட்ட வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட டைம் டேபிள் வீடியோஸ் பிளேலிஸ்ட் வந்துட்டு நான் லிங்க் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ பேக் டு ஸ்கூல் ரொட்டீன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் ரீசெண்டாக நான் ஆஃப்டர் ஸ்கூல் நீங்கள் வந்து எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இப்போவே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்கெடியூலை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அப்புறம் பண்றேன்னு பண்ணாதீங்க, ஜஸ்ட் ரஃபா ஒரு ஸ்கெடியூல் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் சும்மா ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஆக்ஷன் ஓரியன்டா, ஆக்ஷனபிளா, பிராக்டிக்கலா நீங்க அதை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டேக் நோட். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கான முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கிளாஸ்ல வந்து நல்லா கவனிக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நோட்ஸ் எடுக்கும்போது. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் எழுதும்போது. அண்ட் ஆல்சோ ரிவிஷன் அப்போ படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட நோட்ஸை வந்துட்டு எடுத்து ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது நோட்ஸ் எடுக்கிறதுல. ஸோ எப்பவுமே நோட்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம். அகெயின் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேலஞ்சுக்கு வந்துட்டு மேபி நீங்கள் ஆல்ரெடி எடுத்து நோட்ஸ் வந்துட்டு பாருங்க, வேணும்னா நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம். உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா வெறும் ஒரு 5 நிமிஷம் கூட நோட்ஸ் எடுக்கலாம். நோட்ஸே எடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் தான். ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா 5 மினிட்ஸ் கூட நீங்க நோட்ஸ் எடுக்கலாம். இப்போ அகைன் டைம் டு டேக் ஆக்ஷன். ஸோ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க கூட வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைமருக்கு வந்து நோட்ஸ் எடுக்க போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் கோர்ஸ்ல இருந்து எடுக்கிற மாதிரி நோட்ஸ். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டோஸ் ஆஃப் மோட்டிவேஷனுக்காக தான். நீங்களும் வந்துட்டு என் கூட சேர்ந்து நோட்ஸ் எடுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு மேலேயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். வாங்க நோட்ஸ் எடுக்கலாம்.
குட்டீஸ், இதான் டே 1க்கான 21 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச். நம்ம 2 விஷயம் பார்த்தோம், ஸ்கெடியூல் வந்து கிரியேட் பண்றது அண்ட் நோட்ஸ் எடுக்கிறது பத்தி. டே 1 சேலஞ்சை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பிக் லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல டே 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஸோ தட் நம்ம எல்லாருமே அக்கௌண்டபிளா இருக்கு. இந்த சேலஞ்சோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இப்போ ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க லேட்டர் ஆன் பாக்குறீங்கன்னா கிளிக் பண்ணி இந்த சேலஞ்ச், இந்த சீரீஸோட எல்லா டேஸும் நீங்க கேட்ச் அப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறது. நல்லா படிங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.